தலைப்பு: நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையே மாறும். இந்த ஒரு வரி சாதாரணமாக கேட்கலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ஒரு மனிதனோட முழு வாழ்க்கையையே மாற்றக்கூடியது. நீங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. உங்க மனசு மட்டும் பேசுற மாதிரி. ஒரு நிமிடம் அமைதியா இருங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இப்போ சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லது சிரிப்புக்குள் ஒரு வலி மறைக்கிறீங்களா? யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டம், யாராலும் புரியாத வலி, உள்ளுக்குள் மட்டும் தாங்கிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தான். வாழ்க்கை நம்ம நினைப்பது போல எப்போதும் இருக்காது. சில நேரங்களில் நம்மால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையே மாற்றிவிடும். நாம் நம்பியவர்கள் விட்டு போய்விடுவார்கள். நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது. நாம் கொடுத்த அன்பு திரும்ப வராது. அந்த நேரத்தில் நம்ம மனசு ஒரு கேள்வி கேட்கும். ஏன் என்னால்தான் இப்படி சம்பவிக்கிறது? நம்மள நாமே குறை சொல்ல ஆரம்பிப்போம். நம்ம திறமையே இல்லையோன்னு நினைப்போம். ஒரு நிலைக்கு வந்துடும். எதுவும் செய்ய மனசு வராது. அப்படியே நின்று போகும் வாழ்க்கை. ஆனா அந்த நிமிஷத்துலதான் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது நம்பிக்கை. நம்பிக்கைனா என்ன தெரியுமா? அது எல்லாம் நன்றாக இருக்கும்போது வரும் ஒரு உணர்ச்சி இல்லை. எல்லாம் உடைந்து போயிருக்கும் நேரத்தில் கூட இது முடிவு இல்லைன்னு சொல்லும் உள்ளத்தோட குரல்தான் நம்பிக்கை. நீங்க கீழே விழுந்துட்டீங்களா? நீங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் வெற்றியடைந்த ஒவ்வொருவரும் ஒரு நாளாவது கீழே விழுந்தவர்கள்தான். ஆனா அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றியது என்ன? அவர்களோட திறமையா? அவர்களோட அதிர்ஷ்டமா? இல்ல, அவர்களோட நம்பிக்கை. ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது இருட்டுல இருக்கும். அதுக்கு சூரிய ஒளி தெரியாது. யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. அது ஒரு தனிமையான போராட்டம். ஆனா அந்த விதை என்ன நினைக்கும்னு தெரியுமா? இதுதான் முடிவு இல்லை, நான் ஒரு நாள் முளைக்கும். அந்த நம்பிக்கையாலதான் அது முளைக்கும். மரமாக வளரும். ஒரு நாள் நிழல் கொடுக்கும் அளவுக்கு உயர்கிறது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையும். ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு இளைஞன் பெரிய கனவுகளோட வாழ்க்கைய ஆரம்பிச்சான். அவன் கனவு ஒரு நாள் எல்லாராலும் மதிக்கப்படும் மனிதனாக மாறணும். ஆனா வாழ்க்கை அவனுக்கு எளிதா இல்லை. அவன் முயற்சிகள் தோல்வியடைந்தது. அவன் செய்த வேலைகள் சரியாக போகவில்லை. அவன் நண்பர்கள் கூட அவனை விட்டு விலகினார்கள். உன்னால முடியாது, நீ தோல்விதான், நீ எதுவும் ஆக மாட்டான்னு சொன்னாங்க. ஒரு நாள் அவன் முழுக்க உடைந்து போனான். ஒரு மூலையில் உட்கார்ந்து தலையை குனிச்சுக்கிட்டு இருந்தான். கண்ணில் நீர், மனசுல வலி. அவன் தன்னைத்தானே கேட்டான், இதுதான் என் வாழ்க்கையா? அந்த நிமிஷத்தில் அவன் 2 வழி இருந்தது. ஒன்று, எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாம். 2, இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாம். அவன் 2வது வழியை தேர்ந்தெடுத்தான். ஏன் தெரியுமா? அவன் நம்பிக்கை விடவில்லை. அவன் தினமும் சிறிய முயற்சிகளை ஆரம்பித்தான். அவன் பெரிய வெற்றி பற்றி நினைக்கல. அவன் அடுத்த ஒரு படி மட்டும் நினைத்தான். ஒரு நாள் ஒரு சிறிய முன்னேற்றம், அடுத்த நாள் இன்னொரு முன்னேற்றம். யாரும் அவனை கவனிக்கவில்லை, யாரும் பாராட்டவில்லை. ஆனா அவன் தன்னையே நம்பினான். நாட்கள் கடந்து போனது, மாதங்கள் கடந்து போனது. ஒரு நாள் அவன் முயற்சி வெற்றியாக மாறியது. அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிப்போனது. அவனை கிண்டல் செய்தவர்கள் அவனை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அவனை சந்தேகித்தவர்கள் அவனை மதிக்க ஆரம்பிச்சாங்க. அவன் தோல்வியை பார்த்தவர்கள் அவன் வெற்றியை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன மாறியது? உலகமா? சூழ்நிலையா? இல்ல, அவன் மனதிலிருந்த நம்பிக்கைதான் மாறாதது. அதுவே அவன் வாழ்க்கையை மாற்றியது. நீங்க இப்போ எந்த நிலையில இருந்தாலும் இந்த வார்த்தையை மனசுல பதியுங்க. கஷ்டம் நிரந்தரம் இல்லை. தோல்வி முடிவு இல்லை. காத்திருக்கிறவர்களுக்கு வாழ்க்கை ஒரு நாள் பதில் கொடுக்கும். இன்று நீங்க அழுதாலும் நாளை நீங்க சிரிப்பீங்க. இன்று யாரும் உங்களை கவனிக்கலனாலும் நாளை உலகமே உங்களை கவனிக்கும். ஆனா நீங்க உங்களை நம்பணும். ஒரு நாள் நீங்க பின்னால பார்த்து நினைப்பீங்க, அந்த நாள் நான் கைவிட்டிருந்தா இன்று நான் இங்க இருக்க மாட்டேன்னு. அந்த நாள் வரணும்னா இந்த நாள் நீங்க நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையே மாறும். இது ஒரு வசனம் இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி. இன்று முதல் உங்களை நம்புங்க. உங்க கனவுகளை நம்புங்க. உங்க முயற்சியை நம்புங்க. சிறிய முன்னேற்றம் இருந்தாலும் அதை தொடருங்க. ஒரு நாள் நீங்க நினைத்ததை விட உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும்.
இந்த செய்தி உங்களுக்குள் ஒரு சிறிய மாற்றம் கொண்டு வந்திருந்தா இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கை மாற்றம் இப்போதே ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. கலை கதை களம்.